Hi, hello friends. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அகெயின் ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ ஐசோமெட்ரிக் அப்படின்னா இன்க்ளூடட் 30° ஆங்கிள் கொடுக்கறது தான் வந்து ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜென்ரல் யூனிட் செட்டப், லிமிட் செட்டப், ஸோ எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு க்யூப் இருக்குன்னா அந்த க்யூப்பில் எனக்கு இன்க்ளூடட் 30° ஆங்கிள் கொடுக்கறது தான் வந்து ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ எல்லா வியூஸையும் வந்து பார்த்து ட்ரா பண்ணுறது. ஸோ இன்க்ளூடிங் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சிருக்கோன்னா அதில் லெஃப்ட் ப்ரொஃபைல் தனியாகவும், ரைட் ப்ரொஃபைல் தனியாகவும், டாப்பு, ஃப்ரண்ட்டு, ஸோ அந்தந்த ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது தான் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்னாப். இப்போது நம்ம ஐசோமெட்ரிக் ஸ்னாப் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் நம்ம இதுக்கு முன்னாடி டிராஃப்டிங் செட்டிங் பார்த்துருப்போமா, அதில் ஸ்னாப் அண்ட் கிரிட்டில் ஐசோமெட்ரிக் ஸ்னாப்னு இருக்கும். ஸோ கீழே இருக்க கிரிட் பிஹேவியரில் ஸோ நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இங்கே தெரியுதா, ரெக்டாங்குலர்லேருந்து ஐசோமெட்ரிக்காக நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ நான் எனக்கு எல்லாமே வந்து ஒரே ஆங்கிளில் போடுறேன். ஸோ ஒரே ஆங்கிள்னால் ஒரே டைமென்ஷன்ஸ் XYயில் ஒரே டைமென்ஷன்ஸில் தான் போடுறேன். போடும்போது ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வேணும் அப்படின்னா F8 ஓகேவா. ஸோ எனக்கு அதோட வியூஸ் மாற்றணும் அப்படின்னா F8 அப்படின்னா ஆர்த்தோ ஆன் அண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து F8. ஸோ F5 அப்படின்னா ஐசோப்ளேன் சேஞ்ச், நம்மளுக்கு தேவைக்கேற்ப பிளேனை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறதா வந்து ஐசோப்ளேன் சேஞ்ச். ஐசோமெட்ரிக் டாப், ஐசோமெட்ரிக் ரைட், ஐசோமெட்ரிக் லெஃப்ட், நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி தான் எனக்கு தேவையான 50 ஈச் சைட்ஸ் ஈச் ப்ரொஃபைலுக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சிட்டோன்னா தெரியுதா, சேம் எனக்கு இது வந்து இன்க்ளூடட் 30° ஆங்கிளாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா டிராஃப்டிங் செட்டிங்கில் ரெக்டாங்குலர் ஸ்னாப் வந்து சேம் சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறது தான் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்னாப். சேம் எனக்கு எல்லாமே ஈச் சைட்ஸ் 50 இருக்கான்னு பார்க்கணும்ல, சேம் அதே தான் அனோட்டேஷன்ஸில் போயிட்டு சேம் லீனியர் எடுத்து நம்ம பார்க்கணும். டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்னாப். சேம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ணும்போது 50 எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுவும் நீங்கள் போயிட்டு லீனியரில் செக் பண்ணிங்கன்னா லீனியர் அப்படின்னா வேர்ட்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் தான் வரும். சேம் நம்ம அலைன்டுன்னு ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஆங்கிள் ஷேப்புக்கு இன்றைக்கி க்ரியேட் ஆகும். வந்துச்சா. சேம் இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆங்கிள் வரணும் அப்படின்னா சேம் ஆங்குலர்னு நமக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கும். தெரியுதா, சேம் கொடுக்கும்போது தெரியுதா இன்க்ளூடட் 30° ஆங்கிள் வந்துருச்சா. இதுதான் வந்து ஐசோமெட்ரிக் ஸ்னாப். இப்போது எனக்கு இந்த ப்ரொஃபைலில் லெஃப்ட் ப்ரொஃபைலில் மட்டும் எனக்கு வந்து சர்க்கிள் வேணும் அப்படின்னா சேம் டிஎஸ் சென்டரில் போயிட்டு ஐசோமெட்ரிக் ஸ்னாப் கொடுத்து சேம் சர்க்கிள் எப்படி வேணுமோ சர்க்கிளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தெரியுதா. சேம் நம்ம நார்மல் ரெக்டாங்குலர் ஸ்னாப்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ரொஃபைலில் சர்க்கிள் வந்து அமைஞ்சிடும். சேம் ஐசோமெட்ரிக் ஸ்னாப் புரியுதா. தேங்க்யூ ஆல், ஹாவ் அ நைஸ் டே.